கங்கா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? ஒண்ணும் இல்ல. பாம்பாட்டி ஊதுற மவுடி சத்தம் அவளுக்கு பிடிக்கல போல இருக்கு. எனக்கும் தான் பிடிக்கல. நான் பொறுமையா இல்லையா? பாம்பை பிடிக்கணும்ல, அதனால எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். கங்கா, கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்துக்கணும். சரி. பயமா இருக்குப்பா. பாம்பாட்டி வருவான்னு தெரிஞ்சிருந்தா நாம ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கலாம் மேடா. ஆமாப்பா, அங்கேயாவது இருந்திருந்தா நிம்மதியா உட்காந்தாது தூங்கி இருக்கலாம்ப்பா. ஆமாடா. இங்க நிம்மதியா உட்கார கூட முடியலப்பா. எப்போ பாம்பு வரும்னே தெரியலப்பா. பாம்புப்பா, கைய விடுற மடையா. அப்பா, இவ்வளவு நாளா பாம்பு வீட்டுக்குள்ள வந்தது இல்ல, இப்ப மட்டும் எப்படிப்பா வந்துச்சு? தெரியலையேம்மா. எனக்கு தெரியும். என்னம்மா சொல்ற? அந்த புத்துக்கு இது வரைக்கும் உங்க அங்கா பால் ஊத்தி பூஜை பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப கொஞ்ச நாளா அதெல்லாம் பண்றது இல்ல. அதான் பாம்புக்கு கோபம் வந்து வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்காதுமா. அருண், தேவசேனா ஏதோ குழந்தைத்தனமா சொன்னாலும் அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குப்பா. தேவசேனா, நான் கங்கா கிட்ட சொல்லி தினமும் புத்துக்கு பால் ஊத்தி அவளையே பூஜை பண்ண சொல்றேன். சரியா? சரி தாத்தா. கங்கா, எங்க போற? ரூம்ல அயன் பாக்ஸ் போட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டேன். நீ இரு, இவளை அனுப்புற. இல்ல, நானே போறேன். எதுக்காக இவ இவ்ளோ டென்ஷனா இருக்கா? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பா. இப்படி எல்லாம் சங்கடம் வந்தா எந்த பொண்ணு தான் பொறுத்துப்பா? பாவம் கங்கா. வீட்டுக்குள்ள பாம்பு சுத்திட்டு இருக்கு, பயமே இல்லாம போறா பாரு. போடவையா அக்கா? என்ன? Attinda
ஹலோ ரவி, சொல்லு ரவி. ஐயா, நான் முக்கியமான வழியா குன்றத்தூர் வரைக்கும் பாம்பு பிடிக்க வந்திருக்கேன். பாம்பை பிடிச்சோன்னு நான் அங்க வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. நான் வர்றதுக்குள்ள வேற யாரையாவது பாம்பு பிடிக்க விட்டுறாத. ஷபா. இவனா பாம்புக்கு பிறந்த மாதிரி புசு புசுங்கிறான். என்னடா பாம்பை திறந்து விடவா? அப்படியே போட்டேன்னா அங்க போய் உட்காரு. சரி. அவனை காணோம். பாம்பு பிடினா பீடியா பிடிச்சிட்டு இருக்க நீ. வீட்டுல எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்கயா. சீக்கிரம் பாம்பை கண்டுபிடியா. ஏங்க, நானும் மனுஷன் தானே. விடாம ஊதிக்கிட்டே இருந்தா வாய் வலிக்காதா? ஒரு ரிலாக்ஸ்க்கா 2 இழுப்பு இழுக்கலாமேன்னு ஓரமா வந்தேன். அது பொறுக்கல. நீ அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கியா. முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க ரிலாக்ஸ் பண்ணு. சீக்கிரமா பாம்பு பிடி. சரி, நீங்க போங்க, வர்றேன். போயா. 2 இழுப்பு இழுக்க விட மாட்டேங்கிறாங்களா ஊது ஊதுன்னு. கை வலிக்குது. இந்த வீட்ல இருந்த பாம்பை பிடிச்சிட்டேன். டேய், இந்த பொட்டையை கட்டிட்டு பின்னாடி வா. பாம்பை பிடிச்சிட்டேன். பாம்பை பிடிச்சிட்டேன். நந்தினி. ஐயா, உங்க வீட்ல இருந்த பாம்பை பிடிச்சாச்சு. அம்மா, உங்க வீட்ல இருந்த பாம்பை பிடிச்சாச்சு. தம்பி, உங்க வீட்ல இருந்த பாம்பை பிடிச்சாச்சு. எல்லாரும் ஓடியாங்க. உங்க வீட்ல இருந்த பாம்பை பிடிச்சாச்சு. பாம்பு பிடிச்சாச்சு. அம்மா, உங்க வீட்ல இருந்த பாம்பை பிடிச்சாச்சு.
பாம்பு பிடிச்சிட்டா என்னக்கா, பாம்பு பாம்பு பிடிச்சிட்டா பிடிச்சாச்சா? ஐயோ பாம்பு பிடிச்சிட்டா நந்தினி நந்தினி சீக்கிரம் போங்கக்கா. ஐயா இதுதான் உங்க வீட்டுல பிடிச்ச பாம்பு. என்ன இந்த பார்வை பாக்குறாரு? கண்டுபிடிச்சிருவாரோ? நந்தினி உனக்கு ஒன்னும் ஆகலையே. நீ பத்திரமா இருக்கியா? நந்தினி நந்தினி மாமா இது அந்த பாம்பு இல்ல. அந்த பாம்பு கலரே வேற, அந்த பாம்பு பவரே வேற மாமா. என்னடா சொல்ற? இது அந்த பாம்பே இல்ல மாமா. இவன் என்ன ஏழ்ரை இழுக்கிறான்? அது மட்டும் இல்ல, அந்த பாம்புக்கு வால்ல அடிபட்டு இருக்கும். நான் தானே அடிச்சேன். ஆமா, வால்ல அடிபட்ட மாதிரி தெரியலையே. தம்பி, பாம்புக்கு அடிபட்டுச்சுன்னா மூலிகை செடிக்குள்ள உருண்டு பிறண்டு 10 நிமிஷத்துல அதுவே சரியாயிரும். பாம்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பாம்பு சட்டையை கழட்டி போறதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தோலை உரிச்சு போறதுக்கு பேரு தான் சட்டையை கழட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது ஐயா, உங்க வீட்டுல இருந்த பாம்பு இதுதான். நான் சொன்ன மாதிரி பாம்பை பிடிச்சிட்டேன். எனக்கு கணிசமா இந்த மாதிரி பெருசா போட்டு கொடுத்துருங்க. சரி மணிகம் ஐயா, இவருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ கொடுத்து அனுப்பு. சரிங்கய்யா. என்ன வெறுங்கையோட வர்றீங்க? அட எடுத்து தரீங்க. வாயா வாயா. ஏடிஎம்மா? அப்பா பாம்பை பிடிச்சாச்சு. இனிமே எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். அப்படியெல்லாம் நான் உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். பணம் சம்பாதிக்கிறத நான் பாத்துக்கிறேன், பாம்பை நீ பாத்துக்க. சரிப்பா. ஓகே. போங்க போங்க, எல்லாரும் வேலையை பாருங்க. போங்க. டேய் நில்லுங்கடா. டேய் நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய் ஐயா, இவன் கண்ணுல பட்டுட்டாரே. என்னப்பா? ஒன்னும் இல்லப்பா. ஏய் நில்லு. நந்தினி என்னடா பண்ற? டேய் வாமா.
சொல்லுங்க சார். நீங்க தான் சொல்லணும் திவாகர். அந்த தாடிக்காரன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அருண். ஆனா அவன் என் கண்ணில் சிக்க மாட்டேன்றான். ஆனா ஏன் கண்ணில் மட்டும் சிக்கிட்டே இருக்கானே? என்ன அருண் சொல்றீங்க? எப்ப நீங்க பாத்தீங்க? அவனை பிடிச்சிட்டீங்களா? கண்ணுக்கு சிக்கினவன் கைக்கு சிக்கல திவாகர். இதுக்கப்புறம் அவன் என் கூட கண்ணா மூச்சு ஆடக்கூடாது. உடனே அந்த ஆளுக்கு ஒரு முடிவை காட்டுங்க. கூடிய சீக்கிரம் நான் பிடிச்சிருவேன் அருண். சீக்கிரம் புடிங்க. கண்டிப்பா அருண். ஓகே. ஐயாவை இவனுங்க ஏதாவது பண்றதுக்குள்ள நாம ஐயாவை பார்த்து விஷயத்த சொல்லணும். ஐயா, இங்க ஒரு பெரியவர் தாடி வச்சிருப்பாரு. அவர் எங்க இருக்காரு? எந்த வீடு? இந்த வீடா? சரிங்க. ஐயா, 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 ஐயா. நான் அந்த வீட்டுல தனி ஆளா போராடிக்கிட்டு இருக்கேன். என் லட்சியத்தை அடையறதுக்கு, என் பழைய தீர்த்துக்கிறதுக்கு ஆதரவா பக்க பலமா ஒரு சக்தி இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நீ கிடைச்சிட்ட. நீ கூட இருந்தா போதும். அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் முறை தெரியாம அழிச்சிருவேன்.